ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றினப்பா வேற மாதிரி வெறித்தனமான ஒரு சம்பவம் நடந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து 1 by 1 பார்த்தீங்கன்னா எல்லாமே மாஸ். விஜய் சேதுபதியை நீங்கள் எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும்தான், என்னென்னா தொடர்ச்சியாக கமருதீனையும் விஜய் பார்வதியும் உடனே அசிங்கப்படுத்துகிற மூமெண்ட். அதாவது ஒருத்தங்களை சொல்லும்போது இவங்க கரெக்டுன்னு சொல்லிட்டு சிரிக்கும் போதும் சரி, அவங்க ஒரு பண்ணுற சின்ன சின்ன மூமெண்ட்டை வந்துட்டு கலாய்க்கிற விஜய் சேதுபதி அவர்கள் மற்றவங்களையும் பண்ண மாட்டேறது சுத்தமாக புரிய மாட்டுது. அதேமாதிரி கமருதீன் இன்றைக்கும் வந்து வச்சு செஞ்சார். அவர் ஆக்சுவலாக உண்மைக்கு தான் வந்துட்டு இது பண்ணார், சப்போர்ட் தான் பண்ண வந்தார். ஆனால் அந்த மாதிரி வந்து செஞ்சது ஏன் அப்படின்னு தெரியல, நோஸ் கட் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே வந்து கமருதீன் பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ கோபங்கள் வருது. என்னடா இது, இந்த பொண்ணு இப்படி போட்டு காலை மிதிக்கிறாங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்ட்டு கமருதீன் போட்டு தெருக்கி விட்டாப்புல. அதாவது அந்த குறும்படம் முடிஞ்ச உடனே ஸ்ட்ரெயிட்டாக சபரி போயிட்டு காலில் விடுறார், முட்டி தொட்டு நான் வந்து அந்த மாதிரி உண்மையாக நினச்சி மனசார பண்ணல, சாரி கேட்குறாரு. அவங்க வந்துட்டு நீ இதை பற்றி எந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேணாம், ஏன்னா அவங்களுக்குள்ளேயே இருந்துச்சு. இவர் வந்துட்டு இவர்கிட்ட போய் நீ பண்ணது கரெக்டானு கேட்கும் போதெல்லாம் வந்து அவர் சொன்னது இல்லை, என் மனசுக்கு அது வந்து சரியாக தான் பட்டுச்சு. ஆஸ் ஏ கண்டஸ்டண்ட்டாக நான் உங்ககிட்ட வந்துட்டு மன்னிப்பு அதாவது வருத்தப்படுறேன், மன்னிப்பு கேட்கல வருத்தம் படுறேன் அதுக்கு நடந்ததுக்கு, கண்ணில் அடிப்பட்டதுக்கு. தள்ளி விட்டதுக்கெலாம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸ் இதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து நடக்கக்கூடியதான்னு சொல்லிட்டு ரொம்ப தென்னாட்டில் பேசிப்போம். எனக்குலாம் செம்ம கோவம், என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு மட்டமாக இருக்காங்க. இன்றைக்கி அந்த வீடியோவை திரும்ப போட்டு அவங்க பண்ணதே அவங்களுக்கு காமிக்கும்போது அப்போது அவங்களுக்கு கில்ட்டியாக இருக்குதான். அதை போய் அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. அதை பார்த்தோன்னே கமருதீனுக்கு சுருன்னு ஏறிக்கிச்சு, போட்டு பிடிச்சி மேயறாரு, போட்டு கனியை போட்டு கலாய்க்கிறாரு. ஏண்டா என்னடா பண்ணி வச்சுருக்க அந்த பொண்ணை போட்டு அப்படி வந்து காலை மிதிக்கிற அப்படின்னு அவர் சொன்ன உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கம்முன்னு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஏன்னா கமருதீன் இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை எபிசோட் இன்றைக்கி வந்து லைவ்ல டெலிகாஸ்ட்டில் அதில் ஃபுல்லாக வந்து விஜய் பார்வதியை வந்துட்டு கேவலமாக பேசிட்டு இருந்தார், அரோரா கிட்டையும் விக்ரம் கிட்டையும். அதுக்கு முன்னாடி நாள் ரேங்கிங் டாஸ்கில் சப்போர்ட் பண்ணார். அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை வந்துட்டு அந்த நெய்க்காக வந்துட்டு செருப்பு காமிச்சு சண்டை போட்டார். அப்போ அந்த பொண்ணோட நிலைமை எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். இவன் நம்பர் தான் வேண்டாமான்னு காலையில் தான் வந்து இந்த கேமரா முன்னாடி சொன்னாங்க, இனிமேல் இவன் கிட்ட நான் போக போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ இருந்தாலும் கமருதீனுக்குள்ளே இருக்குது, அது ஏன் வெளியே வர மாட்டேதான் இந்த அரோரா பண்ணுற வேலையால் தான். அரோரா அப்படியே மண்டையை கழுவிட்டே இருக்காங்க, அதனால் அவர் வந்துட்டு அப்படியே மாறிட்டு இருக்காரு. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா இவர் போய் கேட்டிருப்பார் போல இருக்குது சுபிக்ஷா கிட்ட, சுபிக்ஷா எனக்கு ஃபேராக தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதையும் அங்கே மென்ஷன் பண்ணுறாரு. மாடு மாதிரி அடிக்கிறியாடான்னு சொல்லிட்டு சபரியை போட்டு பொழந்தார், மாசாக இருந்துச்சு. பட் கமருதீனுக்கு என்ன தோணுதை செஞ்சால் அவருக்கு நல்லது, என்ன நடக்குமோ தெரியல. பட் பயங்கரமாக இருந்துச்சு அவர் பேசுனது. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பரில்.